வணக்கம். முக்கிய செய்திகள். காஞ்சி மாமுனிவர் அரசு முதுகலை ஆய்வியல் நிறுவனம் சார்பில் வளாகத்தின் சூழலியல் தன்மையை மேம்படுத்தவும், பொறுப்பான சுற்றுச்சூழல் நடைமுறைகளின் மீதான உறுதிப்பாட்டை வலியுறுத்தவும் ஒரு செடி ஒரு உறுதிமொழி என்ற பசுமை முன்னெடுப்பு தொடங்கப்பட்டது. NIRF தரவரிசையில் 51வது இடத்தை பெற்றுள்ள இந்த தன்னாட்சி நிறுவனம், கல்வி வளாகத்தை வெறும் கற்றல் மையமாக மட்டுமல்லாமல் இயற்கையுடன் சமநிலையுடனான சகவாழ்வை பிரதிபலிக்கும் பசுமை வளாகமாக மாற்றும் நோக்கில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்வை புதுச்சேரி அரசின் வணிக வரித்துறை செயலாளர் மற்றும் ஆணையரான சௌத்ரி முகமது யாசின் முதல் மரக்கன்றை நட்டு தொடங்கி வைத்தார். தொடர்ந்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நீதிபதியுமான குலோத்துங்கன் மரக்கன்று நட்டார். இந்நிகழ்வில் புதுச்சேரி காவல்துறை தலைமை இயக்குநரான ஷாலினி சிங், வன பாதுகாவலர் அருள்ராஜன், புதுச்சேரி NCC குழு தலைமையகத்தின் குழு தளபதி கர்னல் ஆஷிஷ் திவாரி, புதுச்சேரி பல்கலைக்கழக கல்லூரி மேம்பாட்டு சபை தலைவர் முனைவர் சுடலை முத்து மற்றும் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரக இயக்குநர் முத்துமீனா உள்ளிட்டோர் பங்கேற்று மரக்கன்றுகள் நட்டனர். இந்த முழு பசுமை இயக்கத்தையும் புதுச்சேரியின் பசுமை மனிதர் என போற்றப்படும் நிறுவன இயக்குநர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் வடிவமைத்து ஒருங்கிணைத்தார். பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் இணைந்து நிகழ்வை நடத்தினர். புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள அன்னை தெரேசா சுகாதாரவியல் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் சர்வதேச செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. நமது செவிலியர்களே நமது எதிர்காலம், அதிகாரம் பெற்ற செவிலியர்கள் உயிர்களை காக்கிறார்கள் என்ற கருப்பொருளில் அடிப்படையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சி கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு செவிலியர் துறை பேராசிரியர் டாக்டர் நந்தினி வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து குத்துவிளக்கேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செவிலியர் கல்லூரி துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் மரியா தெரசா, செவிலியர் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் டாக்டர் ஃபெலிசியா சித்ரா, புல தலைவர் டாக்டர் ஐயப்பன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செவிலியர் துறை ஓய்வு பெற்ற பேராசிரியர் டாக்டர் மல்லிகா ராஜதுரை சிறப்புரையாற்றினார். ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு மூத்த செவிலியர்கள் கௌரவப்படுத்துவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் செவிலியர் துறையில் 30 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த செவிலியர் அதிகாரிகளான சாலத்தி பார்த்தசாரதி, பத்ருநிசா, பத்மினி, முத்துலட்சுமி, அஸ்மத், செல்வசுந்தரி, பங்காரு அம்மாள் மற்றும் ஜெயலட்சுமி ஆகியோருக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அவர்கள் தங்களது பணி அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுடன் மருத்துவமனைகளில் பணியாற்றிய காலத்தில் எதிர்கொண்ட சவால்கள் குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் இளம் செவிலியர்களை செவிலியர் கல்வி மற்றும் சேவையில் முன்னேற ஊக்குவித்தனர். இதனுடன் செவிலியர் துறை மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சி நிறைவில் செவிலியர் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ரேவதி நன்றியுரை வழங்கினார். ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் சர்வதேச செவிலியர் தினம் இந்த ஆண்டும் உற்சாகத்துடனும் சிறப்புடனும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு தெய்வசிகாமணி வீதியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு சார்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது சாலையின் தரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் பணிகளை விரைந்து முடித்து அப்பகுதி மக்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் செயல்படுத்துமாறு அறிவுறுத்தினார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு உதவி பொறியாளர் பாலாஜி, பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கின்ற ரகோத்தமன், சமூக ஆர்வலர் கோபால் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள், பிரமுகர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை அமைத்தது. இதனையடுத்து ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ரங்கசாமி முதல்வராக பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்.
இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் நடைபெற்ற விழாவில் புதுச்சேரி முதல்வராக 5வது முறையாக பொறுப்பேற்ற ரங்கசாமியை உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்து முதல்வரிடம் ஆசி பெற்றார். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு வருகை தந்த தமிழக அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான ஆனந்த் புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து சாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் தங்கியிருக்கும் நாட்களில் தினமும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுவது அமைச்சர் ஆனந்தின் வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அமைச்சரான பிறகு முதல் முறையாக புதுச்சேரி வந்த அவர் அங்காளம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடத்தி அம்மனை வழிபட்டார். அப்போது ஆலய நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் அவருக்கு வரவேற்பளித்தனர். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அமைச்சராக பொறுப்பேற்றதற்காக அமைச்சர் ஆனந்துக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரென்கின்ற குப்புசாமி நேரில் சந்தித்து அமைச்சர் ஆனந்துக்கு வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழக மாநில நிர்வாகிகள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். எல்லாம் நிற்கிறாங்களா ஒரு ஆளுக்கு எல்லாம் போடு போடு போடுற இப்போ இங்கே பாரு இங்கே பாரு அப்பி அண்ணா அண்ணா போடுங்கண்ணா தலைவா இங்கே பாரு இங்கே வில்லியனூர் பகுதியில் தடை செய்யப்பட்ட காற்று ஒலிப்பான்களை அகற்றும் நடவடிக்கையில் போக்குவரத்து காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திவ்யா உத்தரவின் பேரில் போக்குவரத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் மேற்பார்வையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகர் மற்றும் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது பேருந்துகள், கனரக வாகனங்கள் மற்றும் கார்கள் உள்ளிட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட காற்று ஒலிப்பான்கள் அகற்றப்பட்டன. மேலும் அதிக சத்தமுள்ள ஒலிப்பான்களை பயன்படுத்துவதால் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். வில்லியனூர் சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து வாகன சோதனை நடத்தி தடை செய்யப்பட்ட காற்று ஒலிப்பான்கள் பயன்படுத்துவதை தடுக்கும் பணியில் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த உயர் கோபுர மின்விளக்கு கடந்த 6 மாதங்களாக பழுதடைந்து எரியாமல் இருந்ததால் இரவு நேரங்களில் பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் சிறுவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ராமுவிடம் கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை அதிகாரிகளுடன் பேசிய ராமு புதிய மின் விளக்குகள் அமைக்க நடவடிக்கை எடுத்தார். அதன் அடிப்படையில் புதிய மின் விளக்குகள் பொருத்தப்பட்டு சீரமைக்கப்பட்ட உயர் கோபுர மின் விளக்கை சட்டமன்ற உறுப்பினர் ராமு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். முன்னதாக ஊர் பஞ்சாயத்து சார்பில் ராமுவிற்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஊர் பஞ்சாயத்தார்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக இளைஞர்களுக்கு அவர் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்தார்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஓகேண்ணா சால்வ் பண்ண போடுங்கப்பா அண்ணா கொஞ்சம் திரும்புங்க. எங்க பாருங்கய்யா.
நடந்து முடிந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்தது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும், பாஜக 4 இடங்களிலும் வெற்றி பெற்ற நிலையில், கூட்டணி கட்சிகளான அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றன. இதனையடுத்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார். அதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மாளிகையான லோக் நிவாஸில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அதன் பின்னர் பதவியேற்பு விழா தொடங்கிய நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் செய்து வைத்தார். இதன் மூலம் புதுச்சேரியின் 16வது சட்டப்பேரவையின் முதலமைச்சராகவும் 5வது முறையாக முதலமைச்சராகவும் ரங்கசாமி பொறுப்பேற்றார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அதன்படி உப்பளம் தொகுதியில் தொகுதி தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் அண்ணா சிலை அருகே கொண்டாடினர். 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்ற ரங்கசாமியின் சாதனைகளையும் அவரது பொற்கால ஆட்சி தொடர்வதையும் கொண்டாடும் வகையில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டு சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சிவகுரு, சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்திய அரசின் பதிவாளர் பொது மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் அறிவிப்பின்படி மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் வீட்டு பட்டியல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு பணி வரும் ஜூன் 1 முதல் ஜூன் 30 வரை நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு கணக்கெடுப்பு பணிக்கான பயிற்சி கூட்டமும் பணியின் போது தேவையான உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் வில்லியனூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வடக்கு துணை மாவட்ட ஆட்சியர் தயானந்த் டெண்டுல்கர் தலைமை தாங்கினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநராக இணை இயக்குநர் புவனேஸ்வரி முன்னிலை வகித்தார். மேலும் உதவி இயக்குநர் சக்திவேல் மற்றும் வில்லியனூர் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் புதுச்சேரி அரசு துறைகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். பயிற்சியின் முக்கிய நோக்கமாக களப்பணியாளர்கள் வீடுதோறும் சென்று பொதுமக்களிடம் கேள்விகளை எவ்வாறு கேட்க வேண்டும், தகவல்களை துல்லியமாக சேகரிக்கும் நடைமுறைகள் என்ன என்பது குறித்து விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டன. மேலும் குடும்பங்கள் தாங்களே சுய கணக்கெடுப்பு மேற்கொள்ளும் வகையில் மே 17 முதல் மே 31 வரை தனிப்பட்ட ஐடி பெறும் நடைமுறைகள் மற்றும் அந்த விவரங்களை சரிபார்த்து பதிவேற்றும் செயல்முறைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக பயன்படுத்தப்படும் மொபைல் செயலி, தகவல் பதிவேற்று நடைமுறை, தரவுகள் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் விதம் குறித்து விரிவாக பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். வணக்கம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முதல் கட்டமான வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் பற்றிய கணக்கெடுப்பு பணி இப்போ நடக்க போகுது. அதற்காக களப்பணியில் ஈடுபட போற கணக்கெடுப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு பல இடங்கள்ல பயிற்சிகள் நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த கணக்கெடுப்புல சுய கணக்கெடுப்பு அப்படின்ற ஒரு பகுதி மே 17 இருந்து மே 31 வரைக்கும் புதுச்சேரியில நடைபெறும். அதுல மக்கள் தாங்களாகவே முன் தங்களுடைய வீட்டுக்கான விவரங்களை பதிவு செய்யலாம். அதை தவிர ஜூன் 1 இருந்து ஜூன் 30 வரைக்கும் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் வீடு வீடா கணக்கெடுப்பு நடத்துவாங்க. இதுல என்னன்னா, நீங்க சுய கணக்கெடுப்பு முடிச்ச உடனேயே அதுல எஸ்சி ஐடின்ற ஒரு ஐடி கிரியேட் ஆகும். அந்த ஐடியை கணக்கெடுப்பாளர்கள் வீடு வீடா வரும்போது நீங்க கொடுக்கணும். அப்பதான் இந்த கணக்கெடுப்பு பூர்த்தி பெறும். உங்க குடும்பத்துல யாராவது ஒரு நபர் கணக்கெடுத்திருந்தாங்கன்னா அதுல மற்றவங்களுக்கும் பகிர சொல்லுங்க. அப்பதான் கணக்கெடுப்பாளர் வரும்போது அவங்களுக்கு சொல்றதுக்கான வசதியா இருக்கும். 2வது, இந்த கணக்கெடுப்பு மத்திய அரசாங்கத்தோட மாநில அரசாங்கத்துக்கான வளர்ச்சி பணிகளுக்காக தேவையான டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு தான் இதுல கொடுக்குறோம். இதுல கொடுக்குற டேட்டா எல்லாமே கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணப்படும். எந்த தனிநபரோட விவரங்களும் எங்கும் வெளியிடப்படாது. அதனால உங்களோட வீட்டின் விவரங்களான குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் மற்றும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமெனிட்டிஸ், இப்போ குடித்தண்ணீர் வசதி இருக்கா, அதை தவிர டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கா, எவ்வளவு ரூம்ஸ் இருக்கு, இந்த மாதிரியான விவரங்களை கணக்கெடுப்பாளர் கேட்பாங்க. இதுக்கு நீங்க உங்களோட முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து இந்த கணக்கெடுப்பு சிறப்புற செய்யறதுக்கு, நாட்டோட வளர்ச்சிக்கு இந்த டேட்டா பயன்படும் வகையில சரியான டேட்டாவை கொடுக்கறதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும். நடிகர் சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் புதுச்சேரியில் ரசிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்திரைப்படத்தை ஆர்ஜே பாலாஜி இயக்கியுள்ளார். மேலும் இப்படத்தில் அவர் முதல் முறையாக வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். நடிகர் சூர்யாவுக்கு ஜோடியாக நடிகை த்ரிஷா நடித்துள்ளார். மேலும் யோகி பாபு, சிவதா நாயர், சுப்ரீத் ரெட்டி,
அனகா, மாயா ரவி மற்றும் நடராஜன் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். திரைப்படம் வெளியாக உள்ளதை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள ஜீவா ருக்மணி திரையரங்கில் நடிகர் சூர்யா தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அவரது பேனருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து டிஜே, இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுடன் திருவிழா போன்ற சூழல் நிலவியது. திரைப்படத்தை காண ரசிகர்கள் உற்சாகத்துடன் காத்திருந்த நிலையில் திடீரென திரையரங்க நிர்வாகம் சார்பில் சிறப்பு காட்சி ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிருப்தியடைந்த ரசிகர்கள் திரையரங்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுக்கான தொகை ரசிகர்களுக்கு திருப்பி வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா மக்கள் மாளிகையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் முதலில் வந்தே மாதிரம் பாடலும் அதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இசைக்கப்பட்ட நிலையில் தமிழ்தாய் வாழ்த்து இறுதியாக இடம்பெற்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி தமிழுரிமை இயக்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக முன்கூட்டியே அறிவித்திருந்தனர். அதன்படி காமராஜர் சதுக்கம் அருகே ஒன்று திரண்ட தமிழுரிமை இயக்கத்தினர் அதன் தலைவர் பாவாணன் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து கருப்பு கொடி ஏந்தியவாறு நேரு வீதி வழியாக ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக சென்றனர். அவர்களை பெரியகடை காவல் நிலையம் அருகே காவல்துறையினர் தடுப்பு கட்டைகளை அமைத்து தடுத்தனர். அப்பொழுது போராட்டக்காரர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியபடி துணைநிலை ஆளுநரின் உருவப்படத்தை கிழித்தெறிந்தும் தீ வைத்து எரிக்க முயன்றனர். இதனால் அங்கு லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதுகுறித்து போராட்டக்காரர்கள் கூறுகையில், புதுச்சேரியில் நடைபெறும் அரசு விழாக்களில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படும் நிலை ஏற்பட்டால் மீண்டும் ஒரு மொழிப்போர் உருவாகும் என்று எச்சரித்தனர். ஆளுநரே கைலாசநாதரே, நிறுத்திக்கொள். செங்கல்பட்டு அச்சிரப்பாக்கம் பள்ளிப்பேட்டை மசூதி தெருவை சேர்ந்த நிஜாம் பாஷா கறிக்கடையில் வேலை செய்து வருகிறார். கடந்த 9ஆம் தேதி தன்னுடன் வேலை செய்யும் குலாமுடன் புதுச்சேரியை சுற்றி பார்க்க இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். அவர்களுடன் வருவதாக கூறிய சுகுமார் பின்னர் பேருந்தில் புதுச்சேரி வந்துள்ளார். மூவரும் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு விடுதியில் அறை எடுத்து தங்கி மது அருந்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் இரவு டிஃபன் வாங்கி வருவதாக கூறி சுகுமார் இருசக்கர வாகனத்தை எடுத்து சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பாததால் மறுநாள் காலை கேட்டபோது கடற்கரைக்கு சென்று திரும்பி வரும்போது அடையாளம் தெரியாத 3 நபர்கள் மிரட்டி செல்போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறித்து சென்றதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் புதுவை கடலூர் சாலையில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகத்திற்கிடமாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை பிடித்து விசாரித்தனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் அவர்கள் கண்டாக்டர் தோட்டம் பகுதியை சேர்ந்த சஞ்சய்குமார் மற்றும் சந்தோஷ் என்பது தெரியவந்தது. மேலும் அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் சுகுமாரிடமிருந்து பறிக்கப்பட்ட வாகனம் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் இருசக்கர வாகனம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட சஞ்சய்குமார் மீது 14 வழக்குகளும் சந்தோஷ் மீது 2 வழக்குகளும் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. சனாதனம் குறித்து பேசி மக்கள் மத்தியில் பிரிவினைவாதத்தை உருவாக்குகிறார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில அணி கண்டனம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாநில செய்தித் தொடர்பாளர் அருள்முருகன், 2023ஆம் ஆண்டு சனாதனம் குறித்து பேசிய கருத்தால் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் அதே போன்ற கருத்துக்களை மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் முன்வைத்து வருகிறார். மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தும் என்றார். மேலும் சனாதனம் என்பது ஒரு அரசியல் கொள்கை அல்ல, பாரதத்தின் தொன்மையான ஆன்மீக மரபாகும். பல்வேறு சிந்தனைகள், மரபுகள் மற்றும் சீர்திருத்தங்களை தன்னுள் ஏற்கொள்ளும் சகிப்புத்தன்மை கொண்டது என்றும் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பில் மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார் மற்றும் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அவருக்கு சனாதனம் அப்படிங்கிறது அவருக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல அவரோட படிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சனாதனம் என்றால் என்ன அப்படின்னு அவரை கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியாது. ஆனா அதை வேற இருப்போம். ஏற்கனவே டெங்கு மலேரியா மாதிரி நாங்க அதை அழிப்போம்னாரு. இப்போ சனாதனம் பிரிவினைவாத சக்திகளை உண்டு பண்ணும் அப்படின்னு அவரா நினைச்சுட்டு. சனாதனம் என்ன? என்றுமே அழியாதது, நிலையானது. இது முதல்ல அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருந்து கழுத தெரிஞ்சு கட்டெரும்பு போன மாதிரி இப்ப எதிர்கட்சியா உட்காந்துருக்காங்க. ஆளுங்கட்சியா ஃபுல் மெஜாரிட்டில இருந்து இன்னைக்கு எதிர்கட்சியில உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில சிஎம் இருந்தவரு இந்த சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லி தன்னைத்தானே குழி தோண்டி போயிச்சுட்டு இன்னைக்கு வீட்டுல உட்காந்துருக்காரு. ஒரு சிஎம் தோத்து போய் வீட்டுல உட்காந்துருக்காரு. இதான் அவங்களோட சரித்திரம். சனாதனத்தை எதிர்க்கிறோம், இதான் அவங்களோட வேலை. அவங்களுக்கு என்னன்னா, நம்ம நாட்டோட மண்ணோட கலந்ததுதான் இந்த சனாதனங்கிறது. சனாதனம் என்ன? ஒரு முறை, வாழும் வழிமுறை. அதுக்கும் அதுல இருந்து வந்ததுதான் இந்து சமுதாயம். அதெல்லாம் ஒரு ஸ்டெப்பா வந்துட்டு இருக்கு. முதல்ல இவங்க என்ன செய்யறாங்க? நாங்கெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நாங்கெல்லாம் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்புறமா வேற எங்கேயோ போறாங்க. இதுக்கான வழிமுறை தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நேற்று சட்டசபையிலே பாத்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவை தலைவர் ஒரு வாசகத்தை சொல்றாரு, பைபிளோட வாசகத்தை. நாளைக்கு குரானோட வாசகத்துக்கு நாளைக்கு கீதையோட வாசகத்தை சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா, இந்து சமுதாயத்துக்கு எதிர்ப்பாகவே இவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம நம்மள சனாதனத்தை எதிர்ப்போம்னு சொல்ற அவங்க மட்டும்தான் வித்தியாசமா இருக்காங்க. அவங்க அரசியலுக்காக சொல்றாங்க. அவங்கள அந்த குரூப்பை, அந்த உதயநிதி, அந்த இன்ப நிதி, எல்லா நிதியும் கொள்ளை அடிச்சுட்டு இன்னைக்கு உள்ள உட்காந்து ஒட்டுமொத்தமா கொள்ளை கும்பல். எதிரில் உட்காந்து அத்தனை பேரும் கொள்ளை கும்பல். அவங்க எல்லாருக்குமே தெரியும். மக்கள் உங்களை விரட்டி அடிச்சுட்டாங்க. அதாவது யாருன்னே தெரியாதவங்களும் அவங்களை தோக்கடிச்சிருக்காங்க. ஏன்? இந்த சனாதனம் சொல்லி மக்களை அசிங்கப்படுத்தி. இப்ப பாருங்க, இப்ப மதுரையில் உள்ள முஸ்தபான்னு ஒரு எம்எல்ஏ பேசியிருக்காரு. அவர் ஒருத்தர் பேசியிருக்காரு. ஏன்னா அவரும் நானும் இருக்கேன், நானும் ரவுடி. வடிவேல் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா நானும் ஜெயிலுக்கு போறேன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான தவறான ஆட்களை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். புதுவை பாரதிய ஜனதா கட்சி சார்பா வன்மையா கண்டிக்கிறோம். இவங்களை கண்டிச்சு இன்னும் நிறைய ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்துறதுக்கு எனக்கு இருக்கிறோம். புதுச்சேரி சட்டமன்ற திமுக குழு தலைவராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து கழகத் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் இளைஞரணி மாநில செயலாளரும் தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின், கழக துணை பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி ஆகியோரை மாநில கழக அமைப்பாளர் நாஜும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.